எப்போதும் போல நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? வெல்கம் கற்பகவல்லி. தேங்க் யூ ஸோ மச் மேம். இந்த உணவும் ஆரோக்கியம் பற்றி நம்ம நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்கம்மா, நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க் ஓகே, யூ ஸோ மச். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் நிறைய கேள்விப்படுறேன். அதாவது பருத்தி பால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் சைடெல்லாம் நான் பார்த்துருக்கேம்மா, ரோட் சைடில் வந்து பருத்தி பாலை விற்பாங்க. ம் எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன வயசில் நான் பார்த்தது வந்து பசுமாட்டுக்கு தான் பருத்தி எல்லாம் கொடுப்பாங்க, பருத்தி கொட்டை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதில் வந்து பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பருத்தி பால் கொடுக்கலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சொல்கிறீங்களா? நிச்சயமா பேசலாம் மேம். பருத்தி பால் வந்து இப்போது நிறையா கமர்ஷியலாக பவுடர்ஸாகவே நிறையா பிராண்ட்ஸ் வந்து நியூ பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி காஃபி வந்து ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமோ அந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அதை நீங்கள் தண்ணியிலையோ இல்லை மெயினாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை ஸ்ட்ரெயிட்டாக குடிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் ஆகிடுச்சு. பட் அதில் எவ்வளோ அடல்ட்ரேஷன் இருக்குது, அதில் எவ்வளோ பருத்தியோட சீட்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. ஸோ மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி கமர்ஷியல் ட்ரிங்க்கில் வந்து கமர்ஷியலாக கிடைக்கிற பருத்தி பால் பவுடரில் வந்து ஜாக்ரி, அரிசி மாவு இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பருத்தி கொட்டையோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அது வந்து மேனுஃபேக்சரிங்கோட இது. பட் பருத்தி சீட்ஸ், அந்த பருத்தி கொட்டை அப்படின்னு சொல்கிற அந்த காட்டன் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நானுமே அதை பெருசாக ஒரிஜினலாக டேஸ்ட் பண்ணதில்லை. பட் டேஸ்ட் பண்ணும்போது இட் ஹேஸ் அ நல்ல டேஸ்ட் இருக்குது. பிகாஸ் அதில் வந்து நீங்கள் ஜாக்ரியா, காடமம், சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக பருத்தி சீட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டோன்னா அதுக்கோட டேஸ்ட் இஸ் நாட் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிப்பியாக பண்ணும்போது இட் இஸ் ரொம்பவே டெலிஷியஸாகவே இருக்குது. அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை வந்து ட்ரிப்பிள் நியூட்ரியன்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏன் ட்ரிப்பிள் நியூட்ரியன்ட் அப்படின்னா நம்மளோட மேக்ரோஸ், ஃபேட், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் இது மூணுமே இந்த பருத்தி சீட்ஸில் கிடைக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான் இது. எல்லா ஃபுட்லேயுமே மூணுமே கிடைக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இதில் உங்களுக்கு இனாஃபாக ப்ரோட்டீனும் கிடைக்குது, தேவையான அளவுக்கு குட் ஃபேட்டி ஆசிட்ஸும் கிடைக்குது, அண்ட் ஆல்சோ சுகரும் இதில் இருக்குது. இன்பில்டாகவே இதில் நேச்சுரல் சுகர்ஸ் அதிகம், கார்போஹைட்ரேட். ஸோ சுகர் இஸ் ஈக்குவலன்ட் டு த கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைங்களா? ஸோ மூணு மேஜரான மேக்ரோ நியூட்ரியன்ட்டுமே இந்த பருத்தி பால்லேருந்து நமக்கு கிடைச்சிடுது. ஸோ ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கும் போது வாட் ஐ ரெட் வாஸ், முன்னாடி ஏதோ ஒரு பீரியடில் வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஃபுட் ஸ்கார்சிட்டி, அதாவது கிடைக்காத போது வெறும் இந்த பருத்தி பாலே ட்ரிங்காக வந்து கொடுத்து அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எந்த ஃபுட்டுமே இல்லாத போது வெறும் இந்த சீட்ஸை வச்சு அந்த பால் எடுத்து அதை மட்டுமே குடிச்சு அவங்க வந்து சர்வை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நியூட்ரியன்ட் இதில் இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிஷியல் கூட. எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃபுல் த்ரூ அவுட் த டே. நீங்கள் எந்த ஃபுட்டும் சாப்பிடணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஸோ நியூட்ரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மேஜராக இந்த மூணுமே இருக்குது. அது அடிஷ்னலாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு. ஸோ ஸ்பெஷல் கேசஸில் சொல்லணும் அப்படின்னா அல்சர், மவுத் அல்சராக இருந்தாலும் சரி, ஸ்டொமக் அல்சராக இருந்தாலும் சரி, டைரெக்டாகவே இதை ரொம்ப ஹீல் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி அதிகம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லோடடாக இருக்கிறதுனால இப்போ கேன்சர் செல்ஸ் அப்படின்னும் போது என்டர் ஆகுது பாடியில். ஸோ அதை ஃபைட் பண்ணுறதுக்குமே இந்த பருத்தி பால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் ஒரே ரீசன் தான், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்பவே நிறைய லோடடாக இருக்குது இந்த பருத்தி சீட்ஸில். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பருத்தி சீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, காசிபால் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸின்ஸ். இந்த டாக்ஸின்ஸை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு ஹார்ம்ஃபுல். ஸோ மோஸ்ட்டாக இது அந்த சீட்ஸ்லேருந்து எடுக்கும் போது அதோட விளைச்சலேருந்து எடுக்கும் போதே அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸீட் பண்ணி அந்த கல்டிவேஷன்லேருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் போது இந்த டாக்ஸின் ரிமூவ் பண்ணலன்னா அது நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஹார்ம்ஃபுல்னா இப்போ நீங்கள் வந்து அந்த சீட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து தண்ணியில் நிறைய நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாலை எடுக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ சோக் பண்ணாமல் கரெக்டாக வாஷ் பண்ணாமல் அது பண்ணிங்கன்னா இந்த காசிபால், அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து சவுத் சைடில் போகிறப்ப நிறைய ரோட் சைடு விற்கிறது நிறைய பேர் வாங்கி குடிக்கிறத பார்த்துருக்கேன். பட் ஐ டென்ட் நோ அபவுட் திஸ் பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலி அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. நம்ம வந்து பருத்தி கொட்டை அப்படின்னா பருத்தி புண்ணாக்கு அப்படின்னாக்க நம்ம பசுமாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இப்போ அதில் இருக்க நல்ல விஷயங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான்
நம்மளுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் கிடைக்குது இல்லைங்களா? நிச்சயமா. பெரியவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாக்க கிடைக்கிறது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. அதனால இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு ரிசர்ச் படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. மீண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு கண்டிப்பா மேம். பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. எப்போதுமே நம்ம ப்ரோக்ராமை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி கேள்வி வந்து முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிச்ச திருநெல்வேலி கடலைப்பருப்பு சாம்பாரில் இருந்துங்க. கடலைப்பருப்பு சாம்பாருக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைச்சேன், இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, கவனமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பதிலை போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியலன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஃபோனில் இருந்து உங்களுடைய பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் பதிலை எழுதி அனுப்புகிறப்போ முழு முகவரியும் கட்டாயம் அதில் எழுத வேண்டுங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபர்களை தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.